அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா பறக்கத்தை கொண்டு அவர்கள் வழிவந்த சத்திய சகாபாக்கள் மீதும் பேசிக்கிட்டு இருக்க என் மீதும் கேட்டுட்டு இருக்க உங்கள் அனைவரும் மீது அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாவதாக. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு, அதாவது ஒரு நாளைக்கு 2500 நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு சிறந்த திக்ரு அல்லாவோட தூதர் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. அது என்ன திக்ரு? அது ரொம்பவும் எளிமையான ஒரு திக்ரு. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். அல்லாவோட தூதர் ஒரு முறை சகாபாக்களோடு அமர்ந்திருக்கும் போது சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 2500 நன்மை உங்களால் சம்பாதிக்க முடியுமா? உடனே சகாபாக்கள், யாரை சொல்ல, யாரால ஒரு நாளைக்கு 2500 நன்மைகளை சம்பாதிக்க முடியாது யாரை சொல்லலாம்? உடனே நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஏன் முடியாது? கண்டிப்பாக முடியும். நான் உங்களுக்கு ஒரு வழியை சரி சொல்லித்தரேன். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா 2500 நன்மைகளை பெற்று விடுவீர்கள். உடனே சகாபாக்கள் எப்போவுமே தீன் விஷயத்திலையும் நன்மை விஷயத்திலும் முந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். வேகமாக சொல்லிக் கொடுங்கள் யாரை சொல்லான்னு கேட்டோம்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 10 முறை ஓதுங்க. அப்போ 5 ஒரு 5 50 50 150 ஆயிரும். 150க்கு என்னாச்சு? 1க்கு 10 அல்லாஹ் தரக்கூடியவன். 1500 நன்மை கிடைக்குது. அப்போ இரவில் படுக்கிறதுக்கு முன்னுக்க சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதுக்கு அல்லாஹ் 1000 நன்மை தருவேன். அப்போ மொத்தம் 2500 நன்மைகள் கிடைத்து விடுகின்றன. ஈஸியாக கிடைத்துவிடும். ஆனால் இதை பெரும்பாலான மக்கள் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வோட தூதர் சொன்னப்ப யாரை சொல்லலாம்? மிகவும் எளிமையான ஒரு திக்ர், இதை ஏன் மக்கள் செய்ய மாட்டாங்கன்னு சகாபாக்கள் கேட்டாங்க. தொழுகை முடிந்தவுடன் சைத்தான் என்ன செய்வான்? உனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, அதை செய், இதை செய்யு மனிதன் ஊசலாட்டத்தை போட்டு அதை செய்ய விட மாட்டேன். அப்புறம் பிறகு சொன்னாங்க, எந்த மனிதன், அதான் ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையில் தீய ஒரு மனிதனால் மட்டும்தான் ஒரு நாளைக்கு 2500 பாவங்கள் செய்ய முடியும். இந்த அப்போ வேற எந்த மனிதனாலையும் 2500 பாவங்கள் செய்ய முடியாது. அப்படி பாவம் செய்கிற மனிதனுக்கு கூட இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இந்த திக்ரு ஓதுறனால 2500 நன்மைகளை பெற்று தருது என்று அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் ஃபர்ல் தொழுகை முடிஞ்சோன்னா 10 தடவை ஓதணும். இரவில் படுக்கிறப்ப சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 33 தடவை, 33 அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதிக்கொள்ள வேண்டாம். அப்படி ஓதுனோம்னா அல்லாஹ்வோட தூதர் சொன்ன இந்த நன்மையை நம்ம பெறலாம் இன்ஷா அல்லாஹ். இனி வரும் காலங்களில் ஓதாமல் இருந்தவர்கள் இனி ஓதணும் இன்ஷா அல்லாஹ் நிய்யத் வைப்போம். இந்த திக்ரு மிகவும் சிறந்த ஒரு திக்ரு. இதை ஓதி ஒரு நாளைக்கு நம்ம 2500 நன்மைகளை பெறுவோம். நாளை மறுமணி நம்ம என்னடா சுபஹானல்லாஹ்க்கு இவ்வளோ நன்மையா, அல்ஹம்துலில்லாஹ்க்கு ஒரு நன்மையா, அல்லாஹ் அக்பர் ஒரு நன்மையா, நம்ம பூமியில் நிறைய காலத்தை வீண் வரையும் செய்தோமே, நம்ம ஓதி இருக்கலாமேன்னு சொல்லி என்ன செய்ய கை செய்யப்பட்டவளாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி கொடுத்த அல்லாஹ்வோட தூதர் சொல்லி கொடுத்த இந்த திக்ரை ஓதி நம்ம அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் சுபஹானல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.